இந்தியாவினுடைய நாடாளுமன்றமே அமளிதுமளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி நேரடியாக உள்ள வரணும், வாயை திறக்கணும், அவர் பதில் பேசணும். இந்த இடத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சபாநாயகர் ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்றைக்கு வந்திருக்கிறது. எதை முதல்ல பேசுறது? அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கல்ஃப் கண்ட்ரீஸில் அரபு நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலை என்ன, இந்தியா எப்படி இப்படி போய் தன்னுடைய நிலைமையை கொண்டு போய் அவங்களுக்கு சரண்டர் பண்ணலாம் என்று கடுமையான விமர்சனங்கள். அகிலேஷ் யாதவ் ஒருபடி மேலே போய் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். மற்ற நாடுகளுக்கு போய் கப்பம் கட்டுற அளவுக்கு நம்ம போயிட்டோம், இப்படி இந்தியாவுக்கு ஒரு மோசமான சூழல் வந்ததில்லைன்னு கடுமையான விமர்சனம். கங்கணம் கட்டி இறங்கியிருக்கும் எதிர்க்கட்சிகள் இரட்டை தாக்குதலை சமாளிப்பாரா பிரதமர் மோடி? என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைக்கு காலை பெரிய கேப்புக்கு பிறகு நாடாளுமன்றம் கூடியது. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு எடுக்கப்படுகிறது. அது தொடர்பான விவாதங்கள் என்பது நடக்க இருக்கிறது. ஒரு 5 பாயிண்ட்ஸை ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பட்டியலிட்டிருந்தார்கள். எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாதது அப்படிங்கிறது முக்கியமானது. எதிர்க்கட்சி பெண் எம்பிக்களின் மீது எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வாரி போடுவதுங்கிறது, பொதுமக்கள் பிரச்சனையை எழுப்புனா எதிர்க்கட்சியினரை பதவி நீக்கம் செய்வது அல்லது ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுவது, பதவி நீக்கம் போகல, அடுத்து வரலான்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர்கள் குறித்து ஆளுங்கட்சி எம்பிக்கள் மிக மோசமான கருத்துக்களை சொன்னபோது அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது. 5வது சபாநாயகர் பதவிக்கான நடுநிலைத்தன்மை குறித்து எந்த விதமான இதுவும் இல்லாமல், உணர்வுகளே இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே அவர் தொடர்ந்து செயல்படுகிறார்கிற குற்றச்சாட்டுகளை வைத்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நகற்றப்படுகிறது அப்படின்னா மிக நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் முழுமையாக பேச வேண்டும். இதில் பாஜக பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்கன்னு. இதற்காகத்தான் இந்தியாவில் கான்ஸ்டியூஷனல் போஸ்டாக துணை சபாநாயகர் என்கிற பதவி கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது துணை சபாநாயகர் பதவியவே கடந்த 7 ஆண்டுகளாக நியமனம் செய்யாமல் மிகப்பெரிய அடாவடியை செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ன மாதிரியான ஒரு கட்சியால் அப்படி செய்ய முடியும்? கடந்த காலத்தில் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் யூபிஏ இருந்தபோது துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டது. அந்த முதல் ஆட்சி காலத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சி என்டிஏவினுடைய உறுப்பினராக இருந்த ஷிரோன்மணி அகாலி தளத்தைச் சேர்ந்த எம்பிக்கு கொடுக்கப்பட்டது. 2009-14 பாஜகவை சேர்ந்த எம்பிக்கே கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழலில் இவங்க என்னடான்னா கடைசியாக 2014 தம்பிதுரை இருந்தாரே தவிர அதற்கு பிறகு வேறு யாருக்கும் இது கொடுக்கப்படலைங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அப்போ இது ஏன் இவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்த எதிர்க்கட்சிக்கு கொடுத்து ஒரு அந்தஸ்தாக உட்காந்துட்டா இன்னும் சமமான முறையில் அவை நடந்துருச்சு அப்படின்னா மக்களவை இவங்களுடைய ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்கள் அழுத்தம் திருத்தமாக பேசப்பட்டால் அது பேசுபொருளாக மாறக்கூடாது என்கிற தைரியத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த மரபுகளை உடைத்து இவர்கள் அதிகாரம் தங்களிடம் இருப்பதனால் இதை செய்திருக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ துணை சபாநாயகர் அவை நடத்த முடியாது, ஏன்னா துணை சபாநாயகரே இல்லை. இருக்கிறதுல மூத்த எம்பிக்கள் சீனியாரிட்டிஸை பொறுத்து உட்காருவாங்க. இந்த சபாநாயகருடைய நிலைத்தன்மை, அவர் பார்த்திங்கன்னா நடுநிலைத்தன்மை எப்படியெல்லாம் பிழன்றார் அப்படிங்கிறத வெளிப்படையாக எல்லாம் பேச போகிறாங்க. அவை பதிவில் ஏறப்போது அதை பார்த்திங்கன்னா எடிட் பண்ணாமலே ஃபுல்லாக லைவில் போகுது. அது பிரச்சனை இல்லை. வெறும் சபாநாயகரோடு நிற்காது, சபாநாயகரோடு சேர்த்து பிரதமரில் தொடங்கி அத்தனை அமைச்சர்களுக்குமான விஷயங்களாக போகும். இந்த விவாதம் ஒரு பக்கம் போது சபாநாயகர் மீதானது. ஆனால் பாஜக எதிர்பாராத அல்லது பிரதமர் மோடி எதிர்பாராத ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சிகள் வேறு பக்கம் இருந்து தாக்குதலாக தொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா சபாநாயகர் எம்பிக்கள் எதிர்மானா அவங்களுக்கு போன மாதமே தெரியும் வரப்போது, கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. முதல்ல டேட்டை மாற்றி போட்டுட்டாங்க, வருஷத்தை மாற்றி போட்டுட்டாங்க, பிறகு வருஷத்தை புதுசாக போட்டு கொடுத்துட்டாங்க. அது போயிடுச்சு. ஆனால் அவங்க எதிர்பாராமல் இன்றைக்கு காலையிலிருந்து அடுத்தடுத்து எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் போய் இன்றைக்கு அவையினுடைய விஷயங்களை ஒத்தி வைத்து விட்டு மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் உடனடியாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பதற்றம், அதில் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் குறித்து நம்ம பேசணும் என்று எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு அவை நடவடிக்கையை எடுக்காதீங்க, தள்ளி வைங்க அப்படின்னு காங்கிரசினுடைய மூத்த எம்பி ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா அதே போல் மற்ற எம்பிகளும் அதை கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்க முடியுது. ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா அவருடைய அந்த இதை பார்க்குறோம், நோட்டீஸை, ரூல் 267 நோட்டீஸ் ஃபார் மோஷன் ஃபார் சஸ்பென்ஷன் ஆஃப் ரூல்ஸு. அதன் அடிப்படையில் ராஜ்யசபாவில் நான் இந்த நோட்டீஸை கொடுக்குறேன். என்ன மோஷன் அப்படின்னா, இந்த சஸ்பென்ஷன் எதற்காக என்றால் இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா 0 ஹவரை நகர்த்தி வச்சு மற்ற ரூல்ஸ்லையும் விதிகளை ஏற்படுத்தி கொஷின் ஹவரை நகர்த்தி வச்சுட்டு உடனடியாக தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்கோயிங் டெவலப்மெண்ட்ஸ் அண்டு டென்ஷன்ஸ் இன் த வெஸ்ட் ஏஷியா,
உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நம்முடைய பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல அவர் குறிப்பிட வர்றது, இங்கே இவங்க ஸ்ரீலங்கா கிட்ட ஈரானுடைய கப்பல் அடிக்கப்பட்டது, அதுக்கு டிஸ்ட்ரஸ் கால் வந்ததா இல்லையா, இந்தியா அதற்கு போதுமான நடவடிக்கைகள் எடுத்ததா இல்லையா, இந்த விவகாரங்களை விவாதிக்க வேண்டும் அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறார். இந்தியாவினுடைய எனர்ஜி சப்ளை செயின் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி அங்கே ஜிசிசியில் சண்டை நடக்குது, இங்கே இதெல்லாம் பொது, இதெல்லாம் அப்புறம். அதை விடவும் கவனிக்க வேண்டியது இந்தியாவினுடைய எரிபொருள். ஏன்னா இப்போ நீங்கள் நேற்று ஏற்றிட்டீங்க, 2 நாளைக்கு முன்னாடியே கேஸ் சிலிண்டர் 60 ரூபாய் ஏறிடுச்சு வீடுகளுக்கு. கடைகளுக்கானது ஏறதாழ 100 ரூபாய் வரைக்கும் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நிற்குமானா இல்லை, அங்கே பதற்றம் கூட 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 விலை ஏறிக்கொண்டே போகும். நீங்கள் கேஸ் சிலிண்டரில் ஒரு சிக்கல் நடந்துகிட்டு இருக்காது, யார் பெரிய அளவுக்கு பேசுபார்ல, சமூக வலைதளங்களில் பலரும் பதிவு பண்ணாங்க. கேஸ் சிலிண்டரை அந்த விலையேறின அன்னைக்கே டெலிவரி பண்ணியிருந்தால் புக் பண்ணது ஆன்லைனில் 2 நாளைக்கு முன்னாடி இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடியாக இருக்கும். அப்போ பழைய டேட்டை போட்டு நீங்கள் வந்து கேஸை டெலிவரி பண்ணணும். ஆனால் தாமதப்படுத்துவதன் மூலமாக புதிய விலையை போட்டு பில்லை ஜென்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த 60 ரூபாயை சேர்த்து விற்பதற்கான வேலைகள் நடக்கிறதுன்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டு வந்தது. நம்மளால் பார்க்க முடிகிறது, பெட்ரோல் பேங்க்லேயும் சரி டீசல் பங்குகளிலும் மிகப்பெரிய நீண்ட க்யூகளில் மக்கள் நிற்பதை பார்க்க முடியுது. ஒரு பயத்தில் பேனிக் பையிங்கை நோக்கி அவங்க போகிறாங்க. பெரிய பெரிய டேங்க் 5 லிட்டரு 10 லிட்டரு இந்த மாதிரியான கேன்களை கொண்டு போய், கேன்களை கொண்டு போய் கேட்கும்போது கேனில் கொடுக்கக்கூடாதுங்க, ஸ்ட்ரிக்டான இது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பதில்கள் வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் இதை சொல்லியே டயர்டாகக்கூடிய சூழல், அவங்ககிட்ட இவங்க முரண்டு பிடிக்கிறது, இப்படியான பதற்றங்களையும் பார்க்க முடிகிறது. ஸோ எனர்ஜி சப்ளை செயின் எந்த அளவுக்கு தாங்கும்? ஏனென்றால் உங்களுக்கு ஹார்மஸ் ஸ்ட்ரைட் வழியாகவே 50% இந்தியாவினுடைய குரூடாயிலும் 54% இந்தியாவினுடைய குரூடாயில் மட்டுமில்லாமல் இந்த பக்கம் எல்என்ஜி நம்முடைய கேஸ் சப்ளை செயினும் வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இதே போல் நமக்கான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி என்பது கடலுக்கு அடியில் அங்கே ஒயர் மூலியமாக கொண்டு வரப்படுகிறதுங்கிற விஷயம் இருக்குது. அப்போ நம்முடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் காலியாவதற்கு ஒரு பெரிய ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது போக நாடுகளுக்கு இடையான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், இஸ்ரேலுக்கு நம்ம போயிட்டு வரோம், ஈரானில் தாக்குதல் நடந்து சுப்ரீம் லீடர் கொல்லப்படுகிறார். நாம் வெளிப்படையாக நம்முடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு கண்டனம், ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை. இது எந்த மாதிரி ஏற்றுக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. அதை விட முக்கியமாக இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து இமீடியட்டாக டிஸ்கஷன் கொண்டு வரணும் என்பதை ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா மூவ் பண்ணியிருக்கிறாரு. கேசி வேணுகோபாலும் இது தொடர்பான விஷயத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அட்ஜர்மெண்ட் மோஷன் லோக்சபாவில் கொண்டு வரார். அதாவது நீங்கள் இதை அப்புறம் கூட பேசிக்கிங்க, எதை சபாநாயகர் அவர் மோசமானவர் தான் எங்களுக்கு தெரியும், அவர் அப்புறம் கூட பேசிக்கலாம், இமீடியட்டாக அதை எடுப்பதை விடவும் இந்தியாவினுடைய எனர்ஜி செக்யூரிட்டி சம்மந்தமாக எடுத்து விவாதிக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வருகிறார். இதனுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிட்டிசன் சேஃப்டி, அங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ கல்ஃபில் மட்டும் 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வெவ்வேறு விஷயங்களுக்காக, படிப்புக்காக போனவங்களாக இருக்கலாம், ப்ளூ காலர் ஒர்க்ஸாக ஒர்க் ஃபோர்ஸாக போனவர்களாக இருக்கலாம், நிறுவனங்களை தொடங்க இன்வெஸ்ட் பண்ண போனவங்கன்னு இருக்கலாம். இப்படி அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் அங்கே மருத்துவ பணியாளர்களாக போவது, இப்படி ஒரு பெரிய ப்ரொபோர்ஷன் இருக்குது. மோர் தென் 1 crore 1 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை அவங்களுடைய பாதுகாப்பு நலன் சார்ந்து இதனுடைய இன்டைரக்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு இது எப்படி பாதிப்பாகும் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நம்ம இமீடியட்டாக இதை நம்ம பேசி ஆகணும் என்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். கேசி வேணுகோபாலும் இதற்கான ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணுறாரு. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேசும்போது தான் இதில் என்னென்னா உடனடியாக இதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா. உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக பேசுவார் அப்படின்ட்டாங்க. ஜெயராம் ரமேஷுக்கு தான் ட்வீட் போடுறாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஆனால் என்ன மினிஸ்டீரியல் ஸ்டேட்மெண்ட்டில் பிரச்சனை வரும்னா, அவங்க வந்து ரொம்ப குறைவான விஷயங்களை மட்டும்தான் உள்ளபடியே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், பொதுவெளியில் இருக்கிறதெல்லாம் பேசிட்டு எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை மட்டும்தான் சேர்க்க வாய்ப்பு இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அதை விட முக்கியம், எம்பிஸ் எழுந்து கேள்வி எழுப்புவதற்கோ கிராஸ் பண்ணுறதுக்கோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கேட்டுட்டு மட்டும் போ, இதை விவாதிக்கலாம், எடுக்கக்கூடாது என்கிற நிலை இதில் இருக்கும். இது ஏற்கத்தக்கதல்ல. நாங்கள் கேட்பது அமைச்சர் விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதில்லை, இது தொடர்பான விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும். நாங்கள் கேள்வி எழுப்போம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டிபேட் அப்படிங்கிறது தான் நாங்கள் இது பண்ணுறோம், வலியுறுத்துகிறோம். ஏப்ரல் 8, 2003 இப்படியான ஒரு ஃபுல் ஸ்பிரிட்டட் டிபேட் நடந்தது. யூஎஸ் ஈராக்கின் மீது படையெடுத்து அந்த காலகட்டத்தில் தாக்குதல் செய்த போது அதை கண்டித்து டிபேட் நடத்தி ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் மூவ் பண்ணப்பட்டது. அன்றைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அவருக்கு அவருடைய ராஜ் தர்மா அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். அந்த ராஜ் தர்மாவை தெரிந்தவராக அவர் இருந்ததன் காரணத்தினால் அன்றைக்கு அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அமெரிக்காவை கண்டித்து இந்திய நாடாளுமன்றத்தில் நாம் விவாதித்து தீர்மானம் ஏற்றினோம் அப்படின்றத சொல்கிறது. அதுக்கு அர்த்தம் ட்ரம்ப்பை கண்டித்து பிரதமர் மோடி விவாதிக்க அனுமதி எடுத்து எதிர்க்கட்சிகளுடைய விஷயங்களை வாங்கி ரெசல்யூஷனை மூவ் பண்ணி ட்ரம்ப்
ட்ரம்ப் உள்ளே சென்று கொன்றது அப்படிங்கிறது கடுமையான கண்டனத்திற்குரியது. ஒரு இறையாண்மை பொருந்திய நாட்டுக்குள் யாரும் போகக்கூடாது என பிரதமர் மோடி சொல்லுவாரா என்கிற கேள்வியை இவர் எழுப்பியிருக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம பார்க்கிறவர்களுடைய நேர்களுக்கே விட்டுறலாம். ஸோ இந்த இடத்துல தான் அகிலேஷ் யாதவ் அவர்கள் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் மேலும் ஒரு கடுமையான சார்ஜ் வச்சிருக்கிறாரு. ஃபாரின் பாலிசி மார்க் கேக்ட் அண்டர் பிஜேபி, எம்பி அகிலேஷ் யாதவ் ஸ்லாம்ஸ் பிஜேபி ஹேட் ஆஃப் பார்லிமெண்ட் செஷன். அதாவது இந்த கடந்த காலத்தில் கட்டபொம்மன் படமெல்லாம் பார்த்துருப்போம். எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, உனக்கு எதற்காக தர வேண்டும், வட்டி வரி கிஸ்தி, அதுக்கு முன்னாடி கப்பம் கட்டுறதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி எதிர்கட்சிகள் இன்னைக்கு கொண்டு போய் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை, வெளியுறவு கொள்கையை ஒரு கப்பம் கட்டுவதை போல கொண்டு போய் நாங்கள் உங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கிறோம் என்கிற ரீதியில் இன்றைக்கு அடகு வைத்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் பாலிசி, மிக மோசமான நிலையில் வெளியுறவு கொள்கையை சீரழித்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்றைக்கு. ஏன்னா இதனுடைய காரணமாக நமக்கு பொருட்கள் வருது. வெறும் குரூடாயில் மட்டுமில்லை, பல பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்த கப்பல்கள் அப்படியே நிற்கிது, போகாமல் நிற்கிது. ஏதாவது சிக்கலான இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. மிடில் ஈஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பலரும் ஃபெஸ்டிவலுக்காக இங்கே வந்தவங்க போக முடியல, அங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரலான்னு போனவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய காரணமாக இன்றைக்கி இந்த டாலரினுடைய மதிப்பு ரூபாய்க்கு எதிராக அது பீக்குக்கு போயிருக்கு. நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே சரிஞ்சு கீழே போயிட்டு இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் என்ன ஆகுங்கிற நிலைமை இல்லை. அப்போ இந்திய அரசு என்னதான் செய்து கொண்டிருக்கிறது? இது எல்லாத்தையும் நாங்கள் டிசைட் பண்ணி இதை அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பி நாடாளுமன்றத்தில் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மினிஸ்டர் ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறதுனாலலாம் அங்கே ஒன்றும் மாறிட போகிறதில்ல. நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களான்னா அவங்க தான் எங்களை கேள்வி கேட்கவே விட மாட்டாங்களே. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பினோம்னா சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் நாங்கள் அங்கே பதில் சொல்கிறோம், இங்கே பதில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கிளாரிஃபிகேஷன், எதிர்கேள்வி கேட்பதற்கும் விளக்கம் கேட்பதற்கும் எதிர்கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை நீங்கள் அனுமதிக்கவே மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் ஜெய்சங்கர் பேசுகிறதுனால இப்போ என்ன நடந்துட போகுதுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அது ஆரோக்கியமாக அந்த விவாதம் என்பதோ ஒரு தீர்வை தருவதாகவோ இருக்காது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார். ஓம் பிர்லாவை நீக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை நாங்கள் ஆப்வியஸாக பேச தான் போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, ஏன் எதிர்கட்சிகள் ஜெய்சங்கரை நம்பலை, ஜெய்சங்கர் அல்ல மோடி அரசினுடைய இந்த பேட்டர்னை நம்பலை அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் இருக்காது. கடந்த முறையே செஞ்சுருக்கணும், இப்போ வரைக்கும் செய்யலை. இந்தியா கூட போய் அங்கே ட்ரம்ப் கூட இந்த யூஎஸ்னுடைய ட்ரேட் டீலை கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு என்ன ஒப்பந்தம் கையெழுத்து ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் பொது வெளியில் யாருக்கும் தெரியாது. முழுமையாக அந்த டீல், அந்த பேக்ட்டுங்கிறது வெளியில் வந்துச்சாங்கிற கேள்வி இருக்குது. அதை முழுமைப்படுத்தி மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் செஞ்சுட்டாங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அவர் தான் வர்த்தகத்துறை அமைச்சர், அவர் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இதை குறித்து பேச சொன்னால் பேசலை. அவர் எங்கேயோ போய் ப்ரெஸ் மீட்டுங்கிற மாதிரி வச்சு ரிப்போர்ட்டர்ஸ்களை கூப்பிட்டு தனித்தனியாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போவே கேள்வி எழுப்பப்பட்டது, நாடாளுமன்றத்திற்குள் நீங்கள் அதை பதிவு செய்யாமல் எதிர்கேள்விகளை வாங்கிக்காமல் இப்படி போட்டதுங்கிறது இது நாடாளுமன்றத்தினுடைய உரிமைகளை பாதிக்கத்தக்கதாக இருக்காதான்னு ப்ரிவிலேஜ் மூவ் பண்ணணும்னு தமிழ்நாட்டினுடைய திமுக நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவர் திரு திருச்சி சிவா அவர்கள் அதில் ப்ரிவிலேஜை மூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை முன்னெடுத்தார். அப்போ அஃப்கோர்ஸ் அங்கே யார் இருக்கான்னு நமக்கு தெரியும். துணை குடியரசுத் தலைவர் திரு மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அங்கே இருக்கிறார். அவர் அங்கே அதை அலோவ் பண்ணல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது போக இந்த ஜெனரல் நரவணினுடைய புத்தகம் அதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டது, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ பியூஷ் கோயல் இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. நீங்கள் ட்ரேடர் டீல் சைன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, அதாவது 50% இருந்த வரி அப்படியே குறைச்சிட்டு வந்து 18% ஆகிட்டாங்கன்னு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 50% போட்டதுக்கு யார் காரணம்? அவங்க 18 போட்டால் நம்ம பதிலுக்கு 18 போடுவோம் அப்படின்னு இந்திய அரசு ஏன் சொல்லலைங்கிற எந்த கேள்விக்கும் இவர்கள் யாரும் பதில் சொல்லவில்லை. பியூஷ் கோயல் பதில் சொல்லாமல் தப்பிவிட்டார். ஜெய்சங்கர் கருத்துக்களை மட்டும் பதிவு செய்துவிட்டு இவ்வளவுதான் நடந்துச்சு என்று வர தவிர இவர்கள் 2 பேரும் கேள்வியில் எடுக்க மாட்டார்கள்ங்கிறது. அப்போ எதிர்கட்சிகளுடைய மனதை ஒரு உரையாடலுக்கே தயாரில்லாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் மனதில் கன்வின்ஸ் பண்ண போதுங்கிற கேள்வி இருக்கு. அதை விட முக்கியமாக சிலிண்டர் விலை 50 ரூபாய் மன்மோகன் சிங் பீரியட்ல ஏற்றினப்ப 2014 வானத்துக்கும் பூமிக்கும் ஸ்மிருதி இரானி அவர்களில் தொடங்கி பல மூத்த
மூத்த தலைவர்கள் அந்த கட்சியினர் குதித்த கொந்தளிப்பெல்லாம் இன்னைக்கு பொதுவெளியில் மீண்டும் வைரலாக வந்துகிட்டு இருக்கிறது. 50 ரூபாய் எத்தனைக்கு அந்த குதிச்சாங்கன்னா இன்னைக்கு 60 ரூபானா நாடாளுமன்றத்தில் கட்டாயம் பாஜகக்காரங்க யாராச்சும் 60 ரூபாய் எப்படி ஏற்றலாம் அப்படின்னு கேட்கவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 முக்கியமான சிக்கல், ஒன்று மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் தொடர்பானது, 2வது நாடாளுமன்றத்தில் மக்களவை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். மோடி அரசாங்கம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது, இந்த அரசியல் சிக்கல்களை பாலிடிக்ஸை தாண்டி மக்களுக்கான விஷயங்கள் பேசப்படுமா, அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அப்டேட்ஸோடு சந்திப்போம்.